வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்து கொண்ட நாம் எம் அசீம் முகமது, சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் தாக்குதலாரிகளோடு எந்த டீலும் இல்லை. அடிப்படைவாதத்தை ஒழிப்பதற்கே 3/2 பெரும்பான்மை வழங்கப்பட்டதென ஜனாதிபதி தெரிவிப்பு. இலங்கைக்குள் புர்கா தடை. வர்த்தமானியில் போலீஸ் அமைச்சர் சரத் கையெழுத்திட்டார். நாட்டின் சட்டத்தை சவாலுக்குட்படுத்தி அசாத் சாலி சட்டத்தின் பிடியில் சிக்கும் வாய்ப்பு. கொரோனாவின் 3வது அலை தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகர்கள் எச்சரிக்கை. அஸ்ட்ராசெனேகாவால் இரத்த உறைவு இல்லை, தடை செய்யும் நோக்கமும் இல்லை, உலக சுகாதார அமைப்பு தெரிவிப்பு. சாம்பவி, ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்க ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை முன்வைத்திருக்கின்றார். ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பு பட்டவர்களுக்கு எதிர்காலத்தில் இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெற காத்திருக்கின்றன என்பது தொடர்பில் இன்றைய தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதி கிராமத்துடன் வேலை திட்டத்தின் போது கருத்துக்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக இன்றைய தினம் கிராமத்துடன் கலந்துரையாடல் வேலை திட்டத்திற்காக ஜனாதிபதி காலி ஹிக்கடுவ கலகுட கிராமத்திற்கு சென்றபோது இது பற்றிய கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார். அவை பற்றி பார்க்கலாம். இந்த காலப்பகுதியில் தொடர்ந்தும் பேசப்பட்ட ஒரு விடயம்தான் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவமாகும். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நானும் பெசில் ராஜபக்ச அவர்களும் நிசங்க சேனாதிபதியும் இத்தாக்குதலுக்கு பின்புலத்தில் உள்ளதாக கருத்தொன்றை வெளியிட்டார். அவரிடம் உள்ள தகவல்களை பெற்றுக் கொள்ளுமாறு நான் சிஐடியிடம் தெரிவித்தேன். தகவலை மறைப்பது சட்டப்படி குற்றச்செயலாகும். அவ்வாறு அவரை அழைத்து தகவலை கேட்டால் எனக்கு மறந்துவிட்டது, அவ்வாறான தகவல்கள் ஏதும் என்னிடம் இல்லை என்று அந்த உறுப்பினர் கூறினார். இவ்வாறுதான் தெரியாத ஞாபகம் இல்லாத தகவல்களையே மக்களிடம் கொண்டு சேர்க்கின்றார்கள். அதனை நாங்கள் கேட்காவிட்டால் அது மக்கள் மயமாக்கிவிட்டிருக்கும். இவ்வாறு பொய்யான குற்றச்சாட்டுகளையே எதிர்க்கட்சி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கொண்டு வருகின்றன. இது அரசியல் சாயம் பூசுகின்ற விடயம் அல்ல, இது தேசிய பிரச்சினை. இவ்வாறான தேசிய பிரச்சினை ஒன்றில் எதிர்க்கட்சி பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாக இருந்தால் ஏனைய விடயங்கள் தொடர்பில் அவர்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சிலர் இந்த விடயத்தில் தவறு இழைத்துவிட்டு ஜனாதிபதியின் மீது முழுவதையும் சுமத்த திட்டமிடுகின்றனர். அந்த அரசியல் இருந்த அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும். இன்று கர்தினால் அவர்கள் இது தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். சில அரசியல்வாதிகள் இதில் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள். அவர்களின் பெயர் இவ்வறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என அவர் தெரிவிக்கின்றார். நாம் அவர்கள் தொடர்பிலும் தேடுகின்றோம். ஆனால் அவ்வாறான அரசியல்வாதிகள் எம்மோடு இல்லை, எதிர்க்கட்சியோடு தான் இருக்கின்றார்கள். எவரும் இதில் தொடர்பு பட்டிருந்தால் அவர்களை பாதுகாக்க எமக்கு எந்த தேவையும் இல்லை. அறிக்கையில் இவ்விடயம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சிஐடி பயங்கரவாத விசாரணை பிரிவு உள்ளிட்ட பிரிவுகள் நாம் வந்த பின்னர் இச்சம்பவம் தொடர்பில் இதற்கு முன்னர் கண்டுபிடிக்கப்பட்ட ஆட்களை விட அதிக அளவானோரை அடையாளம் கண்டனர். வெளிநாட்டில் உள்ள தொடர்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதோடு மேலும் சில நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணை தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. சகலரையும் கைது செய்யும் வரை நாம் விசாரணைகளை முன்னெடுப்போம். தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசாங்கம் ஒன்றின் பிரதான பொறுப்பாகும். சகல பிரஜைகளுக்கும் பாதுகாப்பை வழங்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திடம் உள்ளதால் காலத்திற்கு காலம் பல்வேறு தேவைகளுக்கு அமைய புதிய சட்டங்களை ஏற்படுத்த வேண்டியுள்ளது. அதற்கமைய புர்காவை தடை செய்வதற்கான அமைச்சரவை பத்திரத்தில் தான் கையெழுத்திட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். ஒருவரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டியது தேசிய பாதுகாப்பில் மிக முக்கியத்துவமான விடயமாகும். அதற்கமைய முகத்தை முழுமையாக மறைக்கும் வகையில் ஆடைகளை அணிவது தற்போது பொருத்தமானது இல்லை என பரிந்துரைக்கப்படுகின்றது. அதற்கமைய தேசிய பாதுகாப்பிற்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்துவதால் புர்காவை தடை செய்வதற்கான அமைச்சரவை பத்திரத்தில் தான் கையெழுத்திட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டதன் பின்னர் மக்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஏற்புடைய வகையில் முகத்தை மறைப்பதற்கு கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 29 தடை விதிக்கப்பட்டது. அவசர கால உத்தரவின் கீழ் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நாட்டில் செயற்பட்டு வருகின்ற 2000க்கும் அதிகமான மத்ரசா பாடசாலைகளில் தேசிய கல்வி திட்டத்திற்கு அமைய பதிவு செய்யப்படாத 1000க்கும் அதிகமான மத்ரசா பாடசாலைகளை தடை செய்வதற்கும்
எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை சமய அடிப்படைவாத செயற்பாடுகளில் ஈடுபடும் நபர்களை புனர்வாழ்விற்கு உட்படுத்துவதற்கான வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்டுள்ளது. 1979 ஆண்டு 48 இலக்க பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் புதிய கட்டுப்பாடுகளுடன் குறித்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வுத்தரவிற்கமைய கடுமையாக அடிப்படைவாத மதவாத கருத்துக்களை தெரிவிக்கின்றமை தொடர்பில் பாதுகாப்பு பிரிவிடம் சரணடைகின்ற அல்லது பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்படுகின்ற நபர்கள் 1 வருடத்திற்கும் குறையாத காலம் மத்திய நிலையங்களுக்குள் புனர்வாழ்விற்கு உட்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. முஸ்லிம் சட்டத்தை மாற்ற முடியாதென சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்ட அசாத் சாலி அவர்கள் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக அமைச்சர் சரத் வீரசேகர இன்று தெரிவித்தார். அசாத் சாலி தெரிவித்த கருத்துக்கு பல தரப்பினரும் தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். அசாத் சாலிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்து இன்றும் சிலர் சிஐடியில் முறைப்பாடு செய்தனர். முஸ்லிம் சட்டத்தை ஒருபோதும் மாற்றப்போவதில்லை எனவும் அந்த சட்டம் தமக்கு அத்தியாவசியமானதென்றும் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி கடந்த 10ஆம் திகதி ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டார். அதனை அடுத்து இவ்விடயம் தொடர்பில் அநேகரது கவனம் திரும்பிய நிலையில் அசாத் சாலிக்கு எதிராக எதிர்ப்புகளும் வெளியிடப்பட்டன. அதில் ஒரு கட்டமாக புறக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக சிங்கள தேசிய ஒன்றிணைந்த எக்கமுத்து அமைப்பின் வழிகாட்டலில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. நாம் இந்த நாட்டில் சட்டத்தை மதிப்பதில்லை என அந்த ஊடக சந்திப்பில் நான் கூறவில்லை. நான் கூறியது இந்த சட்டத்தை சற்று ஓரமாக வைப்போம் என்றாகும். ஆனால் அதனூடாக இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்ற கருத்தை நான் முன்வைக்கவில்லை. அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் அதனை நாங்கள் கடைபிடிக்கப் போவதில்லை என்றும் நான் கூறவில்லை. இந்த அறிவிப்பை நல்ல மனதோடு பார்க்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எவ்வாறெனினும் அசாத் சாலி கடந்த 10ஆம் தேதி இவ்வாறானதொரு கருத்தையே வெளியிட்டார். தலைக்கு இனவாதம் அடித்தால் முஸ்லிம் சட்டத்தை பற்றி பேசுகின்றார்கள். எங்களது சட்டம் எங்களுக்கு, உங்களது சட்டம் உங்களுக்கு. குர்ஆன், ஹதீஸ், அதனோடு இணைந்த சரியா சட்டமே எமது சட்டம். நாம் அதனை மதிப்பதன்றி அரசாங்க சட்டத்தை நாம் பார்ப்பதில்லை. அரசாங்கத்தின் சட்டம் அரசாங்கத்தில். சுதந்திரம் கிடைத்த நாள் முதல் இருந்த சட்டத்தை கோட்டாபய ராஜபக்ச வந்து மாற்றுவதால் எங்களை மாற்ற முடியாது. வசதி படைத்தவர்கள் 4 பேரை திருமணம் செய்தால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை? இதேவேளை தேசிய சுதந்திர முன்னணி மற்றும் பௌத்த தகவல் கேந்திர நிலையத்தின் பிரதிநிதிகள் அசாத் சாலிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்து இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்தனர். சட்டம் அசாத் சாலிக்கு எதிராக சுயாதீனமாக செயற்படும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். சட்டத்தை எவராலும் வளைக்க முடியாது. சட்டத்திற்கு எதிராக எவரும் கதைக்க முடியாது. எனவே அசாத் சாலியின் இந்த மனம் குழும்பிய அறிவிப்புக்கு எதிராக சட்டம் அமுலாகும் என நாம் நம்புகின்றோம். அவரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு நாம் சிஐடி பணிப்பாளரிடம் முறைப்பாடு செய்தோம். அதேபோல் ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னர் இத்தாக்குதலுடன் தொடர்புடைய 2 பிரதான சந்தேக நபர்களை விடுவிக்க முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி நடவடிக்கை எடுத்ததை போன்று இன்றைய காலகட்டத்திலும் இவ்வாறான அடிப்படைவாதிகளுக்கு முட்டுக் கொடுத்து செயற்படுவது கடுமையான குற்றமாகும். இதனிடையே அசாத் சாலி தெரிவித்த கருத்து தொடர்பில் மேலும் பல தரப்பினர் கருத்து வெளியிட்டனர். இவ்வாறு அச்சுறுத்தல் மிக்க கருத்தொன்றை அசாத் சாலி வெளியிட்டது மிக பாரதூரமானது. எனவே அசோக் அபேசிங் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு விரைவாக சென்று சட்டத்தை நடைமுறைப்படுத்த முயற்சித்த இந்த அரசாங்கம் அசாத் சாலியின் இந்த கருத்து தொடர்பில் ஏன் வாய்மூடி இருக்கின்றது என நான் கேட்க விரும்புகின்றேன். அசாத் சாலி மாத்திரமல்ல, இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்து கத்திக்கொண்டு இருக்கும் நபர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கும் சட்டம் ஒன்று இல்லை. அவற்றை கடந்த கால அரசாங்கமே செய்தது. அசாத் சாலிக்கு நாம் ஒன்றை கூறுகின்றோம், நாங்கள் அமைதியாக இருக்கின்றோமே தவிர முடியாது இருக்கவில்லை. அவர் அவ்வாறான நாடொன்றுக்கு சென்று குடியுரிமை பெற்று வாழ்வதே சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். அந்த நாடுகளில் இந்த சட்டங்கள் இருக்கின்றனதானே. எமது நாட்டில் ஒரு சட்டமே இருக்க வேண்டும். அசாத் சாலியை கட்டாயம் கைது செய்ய வேண்டும். அவருடைய கருத்து சமய அடிப்படைவாதத்தை கொண்ட கருத்தாகும். ஷரியா சட்டத்திற்கு இணங்க அவர் செயற்படுவாராயின் அவர் அரபு நாட்டிற்கு செல்ல வேண்டும். இலங்கையில் வாழ முடியாது. அவரை கைது செய்து அது தொடர்பில் விசாரணை செய்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம். ஜனாதிபதி கிராமத்துடன் கலந்துரையாடல் வேலை திட்டத்தின் 14ஆம் கட்டம் காலி ஹிக்கடவ கலகுட கிழக்கு கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட ஜனபத கனிஷ்ட வித்தியாலயத்தில் இடம்பெற்றது.
குறித்த வித்தியாலயத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி அங்கு நிர்மாணிக்கப்பட்டிருந்த புதிய ஸ்மார்ட் வகுப்பறையை மாணவர்களின் உரிமைக்கு கையளித்தார். நாடு முழுவதும் உள்ளடங்கும் வகையில் பின்தங்கிய கிராமங்களை மையப்படுத்தி ஜனாதிபதி கிராமத்துடன் கலந்துரையாடல் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. மக்களின் பிரச்சினைகளுக்கு உடன் தீர்வு வழங்கி தன்னிறைவு பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அவர்களுக்கு வழிகாட்டல் மற்றும் உதவிகளை வழங்கும் நடவடிக்கைகள் இதனூடாக இடம்பெறுகின்றன. இந்த பகுதியில் பாரம்பரிய தரிசு நிலங்கள் காணப்படுகின்றன. கடற்படை மற்றும் ராணுவ முகாமோடு இணைந்ததாக இந்த பகுதி காணப்படுகின்றது. இங்குள்ள குளத்தில் போதிய அளவு நீர் காணப்படுகின்றது. இங்கு அலங்கார மீன்கள் அதிக அளவில் உள்ளன. எமது அலங்கார மீன் வளர்ப்பை சிறப்பாக முன்னெடுப்பதற்கு இது சிறந்த இடமாகும். நீங்கள் கொழும்பில் அழகான சுற்றாடலை உருவாக்கியதை போன்று இங்கு இந்த குளத்தை தூண்டி நீர்த்தேக்கம் ஒன்றை உருவாக்கி அலங்கார மீன் வளர்ப்பு தொழில்துறையை முன்னெடுத்து செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தால் அது எமது பகுதிக்கு மிக பெருமதியாக இருக்கும். உண்மை ஜனாதிபதி, அந்த குளம் தொடர்பில் எமக்கு தெரியும். எதிர்காலத்தில் இந்த இடத்தை ஆய்வு செய்து திட்டம் ஒன்றை முன்னெடுக்க எம்மால் முடியும். PH බල්ල වතුරේ අපිට ඉස්සරහට ප්‍රොජෙක්ට් කරන්න පුළුවන් මේ ජනතන. කාටද අයිති ඉඩම්? இந்த காணி யாருக்கு சொந்தமானது? அரசாங்கத்தினதா? ඉඩම් තියෙන්නේ රජයේවද? ඒක නම් அது என்றால் எனக்கு சரியாக தெரியாது. ඒව තියෙනවා. ඊට පස්සේ දැන් මොනවද වෙන්නේ ඒකේ? දැන්ට තියෙන පුරන් කුමර. இப்போது அது தரிசு நிலமாக உள்ளது. ඒක ඇයි ඒ පුරන් වෙලා තියෙන්නේ? මොකද? இதனை நன்றாக அழகுபடுத்தி நீர்த்தேக்கம் ஒன்றை அமைத்தால் சுற்றுலாத்துறைக்கு மிக பெருமதிமிக்க இடமாக இது மாறும். நடமாடும் மருங்கை அமைத்து சிறந்த சுற்றுலா தலமாக இதனை மாற்ற முடியும். ඒක හදුවතර ඇවිත් මන්තිරු දාලා ලස්සන සංචාලක පුරවරයක් කරන්න පුළුවන්. දැන් අවුරුදු මම හිතන අවුරුදු 30කට கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இது தரிசு நிலமாகவே உள்ளது. அவர் கூறியது முற்றிலும் உண்மை. இந்த உரிமையாளர்கள் அந்த நிலத்தை வழங்க தயாராக இருக்கின்றார்கள். அது அரசின் காணி அல்ல, அது தனியாரின் காணி. එකත් එක කරන්න පුළුවන්. පුළුවන්. ඒ මේ නම් අපි සාකච්ඡා කරලා මේක පුළුවන්. ගෙනල්ල ලස්සනට හදන්න. අපි හරි ජනාධිපති ஜனாதிபதி அவர்களே, இந்த விடயத்தை செய்வதற்கு விவசாய சேவை திணைக்களத்தின் அனுமதியை பெற வேண்டும். ජල ජීවි වගාව කරගෙන යාම සඳහා කාගෙන්? භෝජන සේවා දෙපාර්තමේන්තුව අනුමැතියක් ඕනේ. හරි. அரசாங்கத்தின் வேலை திட்டமாக இது முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் விவசாய சேவை திணைக்களத்தின் அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியும். ඒක පහත් බිම් එකෙන් කරන්න පුළුවන්. இதனை தாழ்நில பிரதேசங்களில் மேற்கொள்ள முடியும் தானே. ඒගොල්ලන් ලස්සනට කරන්න පුළුවන්. ඔව් අපිට පුළුවන් නම් ඒගොල්ලන් இந்த இடத்தை அளவீடு செய்து திட்ட வரைபொன்றை கொடுத்தால் நன்றாக இருக்கும். මේ ඉන්නේ ප්‍රාදේශ සභාපතිතුමා. සභාපතිතුත් එක්ක අපි ගිහින් බැලුවා. අපි කිව්වා එතකොට අපි ඩ්‍රෝන් සර්වේ එකක් දාලා සර්වේ කරලා ප්‍රොපෝසල් එකක් හදමු කියන එක. ඉක්මනට හදන්න. පොඩ්ඩක් මේ කට්ටියත් එක්ක සම්බන්ධ වෙන්න. කොහොමයි ඉන්නවනම් ටක් ගාලා මේ දියුණු කරන්න පුළුවන් රට. මීට එහා පැත්තේ උඩ කරාව இதற்கு அருகில் 700 ஏக்கர் தரிசு நிலம் உள்ளது. அமைச்சர் ரமேஷ் பத்திரன் அவர்கள் தரிசு நிலங்களின் நெற்பயிற்சிக்கை நடவடிக்கையினை ஆரம்பித்து முன்னெடுக்கின்றார். இந்த தரிசு நிலத்திலும் அவ்வாறு பயிற்சிக்கை மேற்கொண்டால் அநேகமானோருக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். இன்று நாட்டில் தேங்காய் விலை அதிகரித்துள்ளது. அந்த தெங்கு வளர்ப்பு திட்டத்தை ஆரம்பித்தால் 700 பேருக்கு 1 ஏக்கர் வீதம் காணிகளை வழங்கலாம். අක්කර 700 මං හිතන්නේ 700 දෙනෙකුට දෙන්න පුළුවන්. අක්කරේ ගානේ බෙදුවොත් අද තරුණ ව්‍යවසායකින් බලාපොරොත්තු වෙන වගා ඒක ඔබතුමාගේ ප්‍රදේශයේ තියෙන හරි. நான் இதற்கு அனுமதி வழங்குகின்றேன். விரைவில் அனைவரையும் இணைத்துக் கொண்டு காணியை பிரித்து தெங்கு பயிற்சியினை ஆரம்பியுங்கள். මන්ට කට්ටිය කව කරලා බෙදලා පොල් ගස් වවන්න පටන් ගන්න. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி தெளிவாக பதில் அளித்துள்ள நிலையில் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் கருத்து வெளியிட்டார். මානව හිමිකම් කවුන්සිලයට රජයත් மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் எமது நாட்டிற்கு எதிராகவே இங்கிருந்த அரசாங்கம் யோசனை ஒன்றை கொண்டு வந்தது. நாம் வந்தவுடன் அந்த யோசனையிலிருந்து விலக்கிக் கொண்டோம். அவ்வாறு விலகியமையினால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இம்முறை முன்வைக்கப்பட்டுள்ள அறிக்கையில் இதுவரை இல்லாத பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கடந்த 1.5 வருட காலப்பகுதிக்குள் நாங்கள் என்ன மனித உரிமை மீறல்களை மேற்கொண்டோம் என எமக்கு தெரியவில்லை. இந்த அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்ததன் பின்னர் மனித உரிமை மீறல்கள் அதிகரித்துள்ளதாக அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து உங்களுக்கே தெரியும். நீங்களே இந்த நாட்டில் வாழ்கின்றீர்கள். நான் வருவதற்கு முன்னர் அந்த காலப்பகுதியில் போராட்டங்கள் இடம்பெற்றன. போராட்டம் இடம்பெற்ற போது போலீசாரை பயன்படுத்தி கண்ணீர் புகை தாக்குதலை மேற்கொண்டு நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டு தடி தாக்குதல் மேற்கொண்டதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். நான் வந்த பிறகு அவ்வாறான ஒரு சம்பவமேனும் இடம்பெறவில்லை. முடிந்த அளவு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. இதற்கு நாம் தனியான இடம் ஒன்றை ஒதுக்கி கொடுத்தோம். எனினும் இதனை மனித உரிமைகள் ஆணைக்குழு மனித உரிமை மீறலாக பார்க்கின்றது. தேசியத்துவத்திற்காகவும் எமது மதத்திற்காகவும் நாட்டிற்காகவும் விசேடமாக
விவசாயத்தை மையப்படுத்தி நாம் வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்கின்றோம். இவ்வாறானதொரு அரசாங்கம் வந்தவுடன் வெளிநாட்டு சக்திகள் அனைத்தும் தேசிய சக்திகளோடு ஒன்றிணைந்து விடுகின்றன. எமது நாட்டிற்கு எதிராக சில நாடுகள் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஊடாக தேவையற்ற அழுத்தங்களை பிரயோகிக்கும் நடவடிக்கை பல காலங்களாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த பிரச்சினை தொடர்பில் சரியாக அறிந்து கொள்ளக்கூடியதாக புத்தகம் ஒன்றை இலங்கை தூதுவர்களின் அமைப்பு தயார் செய்திருந்தது. ஜெனீவா கிரைசிஸ் தி வே ஃபார்வர்ட் எனும் இப்புத்தகத்தை வெளியிடும் நிகழ்வு வெளிவிவகார அமைச்சில் அமைச்சர் தினேஷ் குணவர்தன, அமைச்சின் செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே ஆகியோரின் பங்கு பெற்றலுடன் இடம்பெற்றது. ஜெனீவா பிரச்சினை தொடர்பிலான 28 ஆவணங்கள் குறித்த புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் தினேஷ் குணவர்தன ஜனநாயகத்தின் பண்புகளை பாதுகாக்க இலங்கை அர்ப்பணிப்புடன் இருப்பதாக குறிப்பிட்டார். கொரோனா நிலைக்கு மத்தியில் உலகின் ஒவ்வொரு மனிதன் தொடர்பிலும் முக்கியத்துவம் அளித்து செயற்பட வேண்டிய காலத்தில் சில நாடுகளை இலக்கு வைத்து செயற்படக்கூடாதெனவும் அமைச்சர் தினேஷ் குணவர்தன குறிப்பிட்டார். நாட்டில் இதுவரை 7,60,000க்கும் அதிகமானோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இவ்வேலை திட்டத்தை மேலும் விஸ்தரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நிலைமை இவ்வாறு இருந்தாலும் 3வது அலை ஆரம்பமாவதற்கான அபாயம் காணப்படுவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதேபோல் இன்றைய தினம் நாட்டில் 179 கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் இதுவரை 87,465 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 2,687 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தினம் 295 பேர் குணமடைந்து வெளியேறியதை அடுத்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 84,253 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் பதிவான 5 கொரோனா மரணங்களோடு நாட்டில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 525 அதிகரித்துள்ளது. முப்படை வசமுள்ள 104 தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் 10,176 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 6,186 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கொரோனா ஒழிப்பிற்கான தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. நேற்றைய தினம் வரை நாட்டில் 7,60,765 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக தேசிய தொற்று நோய் ஆய்வு பிரிவு தெரிவிக்கின்றது. அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசி மற்றும் அதனுடன் தொடர்புடைய பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடும் விசேட சந்திப்பொன்று தேசிய தொற்று நோய் ஆய்வகத்தில் இடம்பெற்றது. சிலருக்கு ஒவ்வாமை இருக்கலாம், ஆனால் அவர்கள் இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த ஒரு நோய் தொற்றிற்கு உள்ளாகி இருந்தாலும் எந்த பயமுமின்றி தடுப்பூசியை ஏற்றிக்கொள்ள முடியும். சாதாரணமாக நாம் தடுப்பூசியை வழங்கி 15 நிமிடங்கள் கண்காணிப்போம். வேறு நோய் உள்ளவர்கள் இத்தடுப்பூசியை பெற்றுக்கொண்டால் அவர்களை நாம் 30 நிமிடங்கள் கண்காணிப்போம். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இத்தடுப்பூசியினை வழங்கி பரிசோதனை மேற்கொள்ளப்படவில்லை. அதனால் கர்ப்பிணி தாய்மார்கள் இக்காலப்பகுதியில் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது உகந்ததல்ல. ஆனால் தெரியாமல் இத்தடுப்பூசியை ஏற்றிக் கொண்டாலும் அதனால் எவ்வித பிரச்சனைகளும் இல்லை. இதேவேளை தென்னாப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் அடையாளம் காணப்பட்டதால் நாட்டிற்குள் வைரஸ் பரவியுள்ளதென ஒருபோதும் கூற முடியாதென இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் வைத்திய நிபுணர் பத்மா குணரட்ன தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க வகையைச் சேர்ந்த வைரஸானது மிகவும் வேகமாக மற்ற நபருக்கு பரவக்கூடும். இதன் மூலம் தொற்றாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து புதியதொரு அலை உருவாகலாம். இவ்வாறான ஒருவர் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையம் ஒன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் நாட்டில் இவ்வைரஸ் பரவுவதாக கூற முடியாது. கோவிஷீல்டு தடுப்பூசிகள் மூலம் இதன் பாதிப்புகளையும் மரணங்களையும் தடுப்பதாக கூற முடியும். இது ஆய்வுகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவிட்-19 3வது அலை ஆரம்பமாவதற்கான அபாயம் காணப்படுவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. அது தொடர்பில் அச்சங்கத்தின் தலைவர் உபல் ரோஹன கருத்து வெளியிட்டார். பிரேசில் போன்ற நாடுகளில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களின் கட்டுப்பாட்டை மீறி கொரோனா வைரஸ் தொற்று பரவி வருகின்றது. இந்த காலப்பகுதியில் நாம் ஈஸ்டர் உற்சவம் மற்றும் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். இதனால் நாம் இத்தருணத்தில் எச்சரிக்கை விடுக்கின்றோம். அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைச்சு சரியான சுகாதார வழிகாட்டல்களை தயாரித்து செயற்படாவிட்டால் எமக்கு புத்தாண்டின் பின்னர் 3வது கொரோனா அலையின் பாதிப்பை அனுபவிக்க வேண்டி வரும் என நாம் எச்சரிக்கை விடுக்கின்றோம்.
கடந்த ஆட்சி காலத்தில் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்றவர்களின் அரசியல் தோல்வி கண்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்தார். இதயங்களை ஒன்றிணைக்கும் ஊரின் பாலம் வேலை திட்டத்தை மட்டக்களப்பில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதியின் சுபேட்சத்தின் நோக்க வேலை திட்டங்களில் ஒன்றான 5000 கிராமிய பாலங்களை அமைக்கும் இதயங்களை ஒன்றிணைக்கும் ஊரின் பாலம் தேசிய வேலை திட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. அதற்கமைய வவுணதீவு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட வேலன்குளம் வீதியில் உள்ள பாலத்தின் புனரமைப்பு பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதற்கென 15 மில்லியன் ரூபாய் செலவிடப்படவுள்ளது. இவ்வேலை திட்டத்தின் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 100 பாலங்கள் புனரமைக்கப்பட உள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழு இணைத் தலைவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்தார். இதேவேளை வவுனியா வடக்கு நெடுங்கேணி மாமடு கிராமத்திற்கான பாலத்தை புனரமைக்கும் பணிகளை மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான காதர் மஸ்தான் ஆரம்பித்து வைத்தார். மாமடு ஊடாக வினாசிக்குளம் செல்லும் பிரதான வீதியின் பாலமே 23 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்படுகின்றது. செய்கிற ஒவ்வொரு வேலை திட்டங்களும் நாங்கள் அளிக்கிற ஒவ்வொரு சதமும் மக்களுடைய வரி பணத்தில் எடுக்கிற பணம் தான். அது ஒவ்வொரு செயல் திட்டமும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும், அவர்களுடைய வறுமையை ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செயல்படுத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் எவ்வளோ பொருளாதாரம் சீரழிந்திருந்தாலும் இதற்குரிய விதத்தில் அந்த செயல் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இதேவேளை வாகரை கட்டுமுறிவில் 2.5 கோடி ரூபாய் செலவில் கிராமிய பால நிர்மாண பணிகளை ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் ஆரம்பித்து வைத்தார். ஜனாதிபதியின் இதயங்களை ஒன்றிணைக்கும் கிராமிய பாலம் திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் 3 பாலங்கள் அமைக்கப்படவுள்ளன. அதற்கமைய வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் கட்டுமுறிவு 6ஆம் கட்டை பகுதியில் புதிய கிராமிய பாலத்தை அமைக்கும் பணிகளை எஸ் வியாழேந்திரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார். நான் நினைக்கின்றேன் மிக விரைவிலே இந்த வீதிகளை புனரமைப்பு செய்வதற்கு புதிய வீதிகளை போடுவதற்குரிய நிதி ஒதுக்கப்படும். மழை காலங்களிலே வீதிகளை மேவி நீர் செல்வதால் மக்களுடைய போக்குவரத்துக்கு பாரிய பிரச்சனை இருக்கிறது. ஆனால் பாலங்களை நிர்மாணிக்கின்ற வேலை திட்டத்தை நாங்கள் மட்டக்களப்பிலே ஆரம்பித்தோம். அந்த அடிப்படையிலே இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே சிறிய பாலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டிலே இன்று ஆரம்பிக்கப்படுகிற பாலத்திலே அதிகளவான நிதி இங்கு ஒதுக்கப்படுகிறது. மக்களுடைய பிரச்சனையை கண்ணீரையும் வைத்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் அரசியல் செய்ய முடியாது. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஜனாதிபதி கூட உங்களுக்கு தெரியும், இப்பொழுது ஒவ்வொரு கிராமமாக செல்கிறார். ஒவ்வொரு கிராமத்துக்கு ஏன் போகிறார்? அந்த கிராமத்து மக்களோட பிரச்சனை அறிஞ்சு வீதி இல்லையா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அதை அறிஞ்சு அதை தீர்க்கணும். அப்ப அந்த கிராம தன்னுடையதான். மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. சுபேட்சத்தின் நோக்கு ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்திற்கு அமைய 1,00,000 கிலோமீட்டர் கிராமிய வீதிகளை புனரமைக்கும் திட்டத்தின் கீழ் வவுனியாவில் பல வீதிகள் புனரமைக்கப்படுகின்றன. நெடுங்கேணி கூழாங்குள வீதி காப்பட் வீதியாக புனரமைக்கப்படுகின்றது. நீண்ட காலமாக குன்றும் குழியுமாக காணப்பட்ட நிலையில் இவ்வீதியை புனரமைத்து தருமாறு பல தடவைகள் கோரிக்கை விடுக்கப்பட்டன. இதனை அடுத்து வடமாகாண திணைக்களம் இதுகுறித்து கவனம் செலுத்தி இவ்வீதியை புனரமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. நெடுங்கேணியில் இருந்து கூழாங்குளம் வரை 15 கிலோமீட்டர் நீளமான வீதி காப்பட் வீதியாக புனரமைக்கப்படுகின்றது. வறுமையில்லா இலங்கையை உருவாக்கும் ஜனாதிபதியின் கொள்கைக்கு அமைய 1,00,000 வேலைவாய்ப்பு திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவில் பல்நோக்கு அபிவிருத்தி செயலணிக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களுக்கான நேர்முக பரீட்சை நேற்று பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதியின் சுபீட்சத்தின் நோக்கு தேசிய கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக வறிய குடும்பங்களைச் சேர்ந்த 1,00,000 இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கும் வேலை திட்டத்திற்கு அமைவாக இந்நியமனங்கள் வழங்கப்படுகின்றன. மட்டக்களப்பில் மனித பாவனைக்கு உதவாத 600 கிலோகிராம் தேயிலை மீட்கப்பட்டது. மனித பாவனைக்கு உதவாத 600 கிலோகிராம் தேயிலை மட்டக்களப்பு குற்ற விசாரணை பிரிவினரால் கைப்பற்றப்பட்டது. இன்று மாலை மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாமாங்கம் பகுதியில் அனுமதி பத்திரமின்றி மனித பாவனைக்கு உதவாத பழுதடைந்த 50 கிலோகிராம் அடங்கிய 12 மூட்டை தேயிலை பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கைப்பற்றப்பட்டது. சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட 60 கிலோகிராம் தேயிலையினையும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பார்க்கிறேன். வணக்கம்.